மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணக்கமான கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கும் இணக்கமானவை என்று ஜனாதிபதி நம்பினால் அது தவறானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையே நாட்டில் உருவாக்கப்பட போவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என்றாலும் அரசாங்கம் அவற்றை செயற்படுத்த தயாராக உள்ளது என்பதை ஜனாதிபதியின் கருத்துக்கள் குறிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் அவசியமானவற்றை மட்டுமே செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆணவத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் தேசத்திற்கோ அதன் மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை வழங்காது என்றும் கூறினார். கல்வி முறையிலும் அரசு பொறிமுறையிலும் மாற்றங்களின் தேவையை பொதுஜன பெரமுனவின் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். எனினும் அறிமுகப்படுத்தப்பட்ட எந்தவொரு சீர்திருத்தமும் நாட்டிற்கும் அதன் தேவைகளுக்கும் இணங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் மதம் மற்றும் கலாசாரத்தில் தலையிட வேண்டாம் என்றும் ஜனாதிபதியிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் கல்வி முறைக்கு பொருந்தாத கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் கூறினார்.